கட்டணும்ல. என்ன இதெல்லாம் வீட்ல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்கா? எனக்கா? என்ன நீ லூசு மாதிரி பேசுற? ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் 4 மாப்பிள்ளை தேடி வருவா. அப்பதான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படியா? ஐயோ, சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது. வீட்டு விட்டு வெளியே போக கூடாது. காத்து கருப்பெல்லாம் அடிச்சிரு. உள்ள போய் குத்த வச்சு கருப்போம். நல்லா ஒழுங்கா உட்காரு. வா வா ஊது ஊது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தம்பி சொன்னதை போல சேப்பாக்கத்தின் சேகூர் அவர்களே, என்ன சார் சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தரப்படும். இடியாப்போ வீடியோ காலில் வருகிற தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். பார்க்க போவது யார்? அந்த துன்பத்தை போக்க போவது யார்? யார் 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 என தவித்த தமிழ் தாயின் கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் வந்தது. மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று வந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று வந்தது. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புதல்வரே, இன்னும் 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 என உங்களுக்கு தாலாட்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். யாரை இடம் பார்த்து உட்கார சொன்ன? 7 கோடி தமிழர்களின் ஒரே தாய் தமிழ் தாய்க்கு ஒரு நாள் நெஞ்சமெல்லாம் ரணமாகி ஒரு சிந்தனை வந்தது. துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு கேளுங்க. இந்த 7 கோடி தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால், அவர்களினுடைய சுயமரியாதைக்கு ஒரு பிணக்கு வந்தால், ஒரு துன்பம் வந்தால், துயர் வந்தால், அதில் இருந்து அவர்களை மீட்கப் போவது யார்? காக்கப் போவது யார்? அந்த துன்பத்தை போக்கப் போவது யார்? யார் 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 யாரோ யார் 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 என தவித்த தமிழ் தாயின் கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் வந்தது. என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று வந்தது. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஐயா, உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? இல்ல படிக்கல. 7 கோடி தமிழர்களினுடைய முதல்வரே, 2 கோடி உடன்பிறப்புகளினுடைய தலைவரே, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய புதல்வரே, இன்னும் 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 என உங்களுக்கு தாலாட்டு. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. ஐயோ பயிலா, என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. யாரா நீங்க? நாங்கெல்லாம் உங்க தம்பிங்க. என்ன தம்பியா? நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது, எதிர்பாரு. மானம் கட்ட பையன் பொறுக்கிறதுக்கு புறப்பட்டான். 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும். உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில் மலம்னு சொன்னது ஒரு பெரியார், மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்சாட். மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்ற அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலயும் சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை போய் கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில விடும். திருக்குறள் என்ன நடந்தது? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற, நிக்கிதா பீ மாதிரி குத்து குத்து நல்லா காது குத்து. திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? ஒழுங்கா பேசதும் புரியல. அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா? மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா?
மாநாடு நடத்துறது நம்புறீங்களா? இல்லையப்பா. சாம்பார் ஆப்பு எனக்கு இல்லையப்பா. உன் பயிரி உன் அலைபேசி என்ன வாங்கடா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுன எனக்கு தெரியும்டா. மானம் கட்டவன உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? அதிமுக தனிப்பெருமாய் ஆட்சியில் இருக்காருங்களா? ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. இப்போ என்ன மாப்பிள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல காரியம் தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்தி நான் அடிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இஞ்சி முடியாது. கொஞ்சம் இரு. அப்ப எப்படி போலாம் ரைட். பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. செயின் எடுத்துட்டு போனா ஒருத்தன் ஜெயில போய் செத்துருக்கான். இதுக்கு சாரி சொல்லணுமா சிஎம் கூப்பிட்டு? இல்ல ரேப் கேஸ்ல ஒருத்தன் செத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு 25,000 ரூபாய் நேத்து விஜய் கொடுத்திருக்காரு. உங்க மையன் வந்து ரேப் கேஸ்ல உள்ள போய் போலீஸ் அடி வாங்கி இறந்து போயிட்டாப்ல. அதுக்கு நீங்க 25 ரூபா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நகைச்சுவை எல்லாம் நடந்திருக்குன்னு வைங்க. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தவர் தெரியுமா? கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்து பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு, ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு. எப்படியோ வந்துட்டல. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? எப்படியோ வந்துட்டல. இன்னைக்கு என்ன பயப்படுறீங்களா? இன்னைக்கு என்ன பயப்படுறீங்களா? ஒரு கிராமத்துக்காரன் கண்டா பயப்படுறியா இல்லையா? பயம் வந்துடுதுல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. தெருல நின்னு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அச்சோ செல்லப்பாவா குரலை கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அம்மா அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னது? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. தெருல நின்னு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னது? ஒண்ணுமில்ல போயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. உங்களுக்கு இதை பார்த்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு? எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இந்த ஹோட்டல் எல்லாம் சாப்பிட போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில வருவோம். வெளியில வரும்போது உதவி கேட்டு சிலர் நிப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து காசு கொடுத்துருவாங்க. சிலரை பார்த்தா டவுட்டா இருக்கும், இவங்க காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ வந்து சிலர் கேட்பாங்க தெரியுமா? என்ன கேட்பாங்க? இந்த மாதிரி சாப்பாடு வந்துட்டா சாப்பிடுறியா? காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாஜக நிர்வாகிட்ட அந்த ஊர் மக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க, சோறு வேணா போடுறோம், ஓட்டு கேட்டு வராதுன்னா என்னடா பண்ண சொல்றேன்ப்பா? எல்லா பக்கமும் வளர்ந்து இருக்கிறாயா? நான் சொல்றேன், அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். இறந்து போனவருடைய டீடைல சொல்றேன். நான் இறந்து போனவருடைய பேர் அஜித்குமார், அவருக்கும் சேர்த்து வேலை. அதாவது இறந்து போனவருடைய பேர் தியாகராஜன், இறந்து போனவருடைய பேர் ரஜினிகாந்த். எதுவா இருந்தாலும் அந்த டீடைல என்க்ளோஸ் பண்ண வேண்டியது என் கடமை. மாப்பிள்ளை ஐயோ இறந்து போனவருடைய பேர் தியாகராஜன், இறந்து போனவருடைய பேர் ரஜினிகாந்த். எதுவா இருந்தாலும் அந்த டீடைல என்க்ளோஸ் பண்ண வேண்டியது என் கடமை. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறா? திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டணும். என்னையா தப்பு? என்னையா தப்பு? என்னையா தப்பு? கதை இப்படி போகுதா? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான்.
இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணுல பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து உன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றேன். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா. முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு, துணை முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு. அமைதியா இருக்கணும். இரண்டாவது அவருடைய அவங்க கிடக்குறான்டா மயிராண்டி. இன்னும் முடியல, நம்புற மாதிரி சொன்னா தானே மக்கள் நம்புவாங்க. நன்மை செஞ்சதை தானே மக்கள் நம்புவாங்க. இது நல்லா இருக்கு. இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்கு பட்டாசு வைக்கிறீங்க? பேச பேச அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்த ரூட்டுக்கு மட்டும் வந்துட்டாங்க போறான். அவன் நிறுத்துறான். எனக்குன்னே வருவீங்களா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்கடா. எது